நாம நம்மளுடைய ரெகுலர் லைஃப்ல ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்றது நிறைய பேர் கொடுத்தாலும் நிறைய பேர் கொடுக்கறதில்ல. இப்போ இந்த வீடியோவில் என்ன காமிக்க போறோம் அப்படின்னா, இப்போ நம்ம கையில் 2 ப்ராடக்ட் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து எல்லாருக்குமே செட் ஆகுமா, எல்லாருமே இன்டேக் எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இது யார் யாருக்கு செட் ஆகும் அப்படின்ற டீட்டெயிலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நமக்கு ஒரு மொபைல் அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஹெல்த் ரிலேட்டடான அப்ளிகேஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்க. இந்த அப்ளிகேஷனுடைய நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸிம்ன்ற அப்ளிகேஷன். இதில் உங்களுடைய மெயில் ஐடி போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால என்னுடைய பர்சனல் டீடைல்ஸ் எதுவுமே கேட்கல. ஸோ இதில் பர்சனல் டீடைல்ஸ் தனித்தனியாக ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பர்சனல் டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் நீங்கள் லாகின் பண்ணுறப்பே கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய நேம், உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெயிட் எவ்வளவு, உங்களுடைய ஹைட் எவ்வளவு, நீங்கள் வந்து மேலா ஃபீமேலா அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கேட்பாங்க. ஸோ எதுக்காக அப்படின்னா இதெல்லாம் கேதர் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணக்கூடிய ஃபுட்டு வந்து நீங்கள் எடுத்துக்கலாமா கூடாதா, நீங்கள் வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இந்த அப்ளிகேஷனில் கேட்டிருப்பாங்க. ஸோ கேட்டது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன ஃபுட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ற எல்லாமே வந்து இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ பர்சனலாக நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்ததில் இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷனாக தான் இருக்குது. இப்போ நம்ம வீடியோவில் முன்னாடியே காட்டியிருந்தோம், நம்மக்கிட்ட ஒரு 2 ப்ராடக்ட் இருக்குது. ஒன்று பிஸ்கட், இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு ஜாம் இருக்குது. ஸோ அந்த ஜாமில் உள்ள பார் கோடை வந்து இந்த அப்ளிகேஷன் மூலமாக ஸ்கேன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு ஜாம் அப்படின்றது நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ ஸ்கேன் பண்ணிட்டோம். ஸ்கேன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அந்த ஜாம் வந்து, ஏன்னா நம்மளுடைய பர்சனல் டீடைல்ஸ் வந்து ஆல்ரெடி இதில் கொடுத்துருக்கோம். கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி 37 தான் ஸ்கோர் வந்திருக்கு. அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அலர்ட் பண்ணுற மாதிரியான கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நாட் ஃபார் யூ அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது, இதில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஃபேட் இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் கலர் ஏஜென்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரியும் காட்டியிருக்காங்க. ஸோ அதில் க்ரீன் கலரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து இதில் வந்து இந்த க்ரீன் கலரில் உள்ளது நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரியும், மற்றபடி பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்லேயே 37 அப்படின்ற ஸ்கோர் வந்து ரெட் கலரில் ஒரு ஆரஞ்சு கலரில் அலர்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து இது வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்றதையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். எல்லாருக்குமே இந்த 37 தான் ஸ்கோர் காமிக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இப்போ நீங்கள் வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கோர் மாறுபடலாம். நீங்கள் வெஜ்ஜு மட்டும் தான் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஸ்கோர் மாறுபடலாம். நான்வெஜ் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஸ்கோர் மாறுபடலாம். ஸோ யார் யாருக்கு இது செட் ஆகும் அப்படின்றது தான் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம இதில் பர்சனல் டீட்டெயில் கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம பார்கோடு வந்து பிஸ்கட்டை ஸ்கேன் பண்ணுறோம். ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இதில் அவ்வளோ நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஹிடனாக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 31 தான் ஸ்கோர் கார்டு. ஜாமை விட இந்த பிஸ்கட் வந்து எனக்கு வந்து செட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த பிஸ்கட்டில் என்னென்ன ஆட் பண்ணியிருக்காங்க, நியூட்ரிஷன் வேல்யூ என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயிலும் தனித்தனியாகவே கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் தான் இதில் வந்து பார்கோடு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலுமே இதில் வந்து தெளிவாகவே ஷோ பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் இருக்கிறப்போ நம்ம ஒவ்வொரு ஃபுட்டையும் ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லை வெயிட் கெயின் பண்ணணும், ஹெல்த்தில் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம ஸ்கேன் பண்ணி நம்மளுடைய பாடிக்கு வந்து அது செட் ஆகுமா செட் ஆகாதா, ஒவ்வொரு அவங்க ஆட் பண்ணியிருக்க ஒவ்வொரு ஃபுட்டு, ஒவ்வொரு கலரிங் ஏஜென்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லைன்னா அதில் இருக்க ஒரு நியூட்ரிஷனாக இருந்தாலும் சரி, அது வந்து எந்த அளவுக்கு நம்ம பாடிக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 ப்ராடக்ட் தான் ஸ்கேன் பண்ணி காட்டியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் வந்து என்ன சாப்பிட்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்றதும் நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் இதில் பர்சனல் டீட்டெயில் முன்னாடியே கொடுத்ததுனால உங்களுடைய வெயிட் என்ன, உங்களுடைய நீங்கள் நான்வெஜ்ஜா வெஜ்ஜா அப்படின்ற ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் வந்து இதில் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸ்டார்டிங்லேயே. அப்படி கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே வர்றப்போ இதில் உங்களுக்கு என்னென்ன ஃபுட்டு வந்து செட் ஆகும், ஸ்பெசிஃபிக்காக ஒரு ப்ராடக்டுடைய நேம் சொல்லி அந்த பிராண்ட் நேம்லாம் சொல்லி இவங்க வந்து பண்ணலை. ஸோ அப்படி பண்ணியிருந்தால் சஜஷன் பண்ணியிருக்க மாட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த பிரெட் எடுத்துக்கலாம், இந்த நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கக்கூடிய ஜாம் எடுத்துக்கலாம், இந்த ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்றத கொடுத்து ஸ்கோர் வந்து இவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.